ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ITR 1 ரிப்போர்ட்டிங்கில் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அண்ட் என்னெல்லாம் ரிப்போர்ட்டிங் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சேலரி இன்கம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே டேக்ஸ் அட் ஸ்லாப் ரேட்ஸ் தான். அண்ட் நிறைய பேருக்கு தெரியும், ஓல்டு ரெஜிமில் வந்து 50,000 வரைக்கும் தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், நியூ ரெஜிமில் வந்து 75,000 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது. தென் எக்ஸாம்ஷன் எதுவுமே வந்து நியூ ரெஜிமில் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது, ஓல்டு ரெஜிமில் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெஜிம் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் தான் காமிக்கும், அது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டல் இன்கம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் உண்டு. ஸோ ஃபார் ரெண்டல் இன்கம், ஸோ செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்லி இன் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் பண்ண முடியும், நியூ டேக்ஸ் ரெஜிமில் பண்ண முடியாது. பட் இதுவே இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயுமே வந்து நீங்கள் ரெண்டல் இன்கம் காமிக்கிறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அது ஒன்று இருக்குது. தென் அந்த 2 lakhs லாஸ் செட் ஆஃப் பண்ண முடியாது, இப்படி சொன்னது தான். தென் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி சொன்ன மாதிரி அந்த 2 lakhs வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான், நியூ டேக்ஸ் ரெஜிமில் நீங்கள் எந்த டிடக்ஷனும் அதுக்குன்ட்டு கிளைம் பண்ண முடியாது. அண்ட் அதர் சோர்சஸ் இன்கம் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம் அண்ட் இது எல்லாமே வந்து டேக்ஸபிள் அட் ஸ்லாப் ரேட்ஸாக இருக்கும். அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து டேட் ஆஃப் கிரெடிட் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். நமக்கு ASTASலேயும் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்திருந்தாலும் அங்கே சர்டன் திங்ஸ் வந்து அக்ரூவல் பேசிஸ்லேயும் ரிப்போர்ட் ஆகிருக்கும். நீங்கள் அதையுமே பார்த்து ரிகன்சைல் பண்ணி ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ண வேண்டி இருக்கும். தென் ITR 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த லாட்ரி ரேஸ், வினிங் ஃப்ரம் ரேஸ், ஹார்ஸ் ரேஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ITR 1 நீங்கள் ஆப் பண்ண முடியாது. இந்த தட் கேஸ் நீங்கள் வந்து ITR 2 ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ITR 1 வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான் 80TTA and 80TTB-ஓட டிடக்ஷன், தட் மீன்ஸ் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வந்த இன்கமும் சேர்த்து இந்த டிடக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ ITR 1 ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான் அந்த டிடக்ஷன் வரும், நியூ டேக்ஸ் ரெஜிமில் அந்த டிடக்ஷன் வராது. தென் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து 5,000 வரைக்கும் தான் நியூ டேக்ஸ் ரெஜிம் ITR 1 டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும். அது எந்த டேக்ஸ் ரெஜிம் இருந்தாலும் ITR 1 5,000 வரைக்கும் அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு மட்டும்தான் ITR 1 பண்ணணும். அதுக்கு மேலே அக்ரிகல்ச்சர் இன்கம் இருந்ததுன்னா ITR 2 பண்ண வேண்டியிருக்கும். தென் எனி அதர் எக்ஸாம்ட் இன்கம் இருந்தாலும் நீங்கள் ITR 1 காமிச்சிக்கலாம். தென் யார் ITR 1 ஃபைல் பண்ண முடியாது அப்படின்றதும் இருக்குது இல்லையா. ஸோ நான் ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் இவங்கெல்லாம் ITR 1 ஃபைல் பண்ண முடியாது. அண்ட் டேரக்டர், கம்பெனியில் எதுனா டேரக்டராக இருக்கீங்க, தென் ஈஸ் ஆஃப் டிஃபர்ட் டேக்ஸ் இருக்குது, அன்லிஸ்டட் ஷேர்ஸ் எதுனா ஹோல்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கேசஸில் அண்ட் ஃபாரின் அசெட்ஸ் ஆர் இன்கம் இருக்குது. தென் மோர் தேன் 50 lakhs இன்கம் இருந்தாலும் ITR 1 பண்ணக்கூடாது. அண்ட் மோர் தேன் 1 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் ITR 1 பண்ணக்கூடாது. இன் கேபிட்டல் கெயின்ஸ் இந்த வருஷம் அடிஷன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் வந்து அப் டு 1.25 lakhs, அதாவது 112A செக்ஷன் கீழே நீங்கள் கிளைம் பண்ணுறதா இருந்தால் அப் டு 1.25 lakhs ITR 1 கிளைம் பண்ணிக்கலாம். ITR 2 போகணும்னு அவசியம் இல்லை. எர்லியர் லாஸ்ட் இயர் இந்த டிடக்ஷன் இந்த இது பெனிஃபிட் உங்களுக்கு இல்லை. ஸோ இப்போ ITR 1 நீங்கள் வந்து அப் டு 1.25 lakhs வரைக்கும் நீங்கள் ITR 1 ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு